ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 22, இறை சொற்றொடர்கள் 34 முதல் 40 முடிய. அக்காலத்தில் இயேசு சதுசேயரை வாயடக்க செய்தார் என்பதை கேள்விப்பட்ட பரிசேயர் ஒன்று கூடி அவரிடம் வந்தனர். அவர்களிடையே இருந்த திருச்சட்ட அறிஞர் ஒருவர் அவரை சோதிக்கும் நோக்கத்துடன், போதகரே, திருச்சட்ட நூலில் தலை சிறந்த கட்டளை எது என்று கேட்டார். அவர், உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து, இதுவே தலை சிறந்த முதன்மையான கட்டளை. உன்மீது நீ அன்பு கூர்வது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்பது இதற்கு இணையான இரண்டாவது கட்டளை. திருச்சட்ட நூல் முழுமைக்கும் இறைவாக்கு நூல்களுக்கும் இவ்விரு கட்டளைகளே அடிப்படையாக அமைகின்றன என்று பதிலளித்தார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கே புகழ். இன்று பொதுக்காலம் 20ஆம் வாரத்தினுடைய அந்த வெள்ளிக்கிழமையிலே நாம் இருக்கின்றோம். இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்று காலையிலிருந்தே ஒவ்வொரு ஜெபத்தின் வழியாக, ஜெபமாலைகள் வழியாக, ஆசீர்வாதத்தின் வழியாக, இன்று இந்த நேரம் வரையிலும் இறைவனுடைய வார்த்தைகளை கேட்டதன் வழியாக, அவருடைய பிரசன்னத்தில் இருந்ததன் வழியாக நீங்கள் எல்லோரும் இன்று ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கின்றீர்கள், மகிழ்ச்சியாக இருக்கின்றீர்கள், பொலிவுடன் இருக்கின்றீர்கள். இன்று நாம் வாசிக்க கேட்ட இந்த நற்செய்தி பகுதி, இந்த மத்தேயு எழுதிய நற்செய்தி 22ஆம் அதிகாரம் 34 முதல் 40 வரை உள்ள இறைவார்த்தைகள். இதற்கு முன்னால் அந்த 21ஆம் அதிகாரத்திலேயே பரிசேய சதுசேய கூட்டம் இயேசுவுக்கு பல சவால்களை விடுக்கின்றார்கள். இயேசுவினுடைய அதிகாரத்திற்கு சவால் ஏற்படுகின்றது. சீசருக்கு வரி செலுத்துவதை பற்றி அவர்கள் பேசிக்கொள்கின்றார்கள், வாதிடுகின்றார்கள். பரிசேயருக்கு உயிர்த்தெழுதலை பற்றிய பல கேள்விகள், எப்படி இயேசுவை சூழ்ச்சிக்கு உள்ளாக்கலாம் என்று அவர்கள் சிந்திக்கின்றார்கள். தங்களுடைய வாழ்வு முழுவதையுமாக இயேசுவை எப்படி சூழ்ச்சிக்கு உள்ளாக்கலாம், எப்படி இகழ்ச்சிக்கு உள்ளாக்கலாம் என்று அவர்கள் சிந்தித்து தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இயேசுவினுடைய பின்னாலேயே நடக்கின்றார்கள். ஏதாவது நல்லது கிடைக்கும் என்று அல்ல, அந்த நல்லது நடக்கும்போதும் எப்படி அவரை சவுட்டி தாழ்த்தலாம், எப்படி அவரை இகழ்ச்சிக்கு உள்ளாக்கலாம், எப்படி பேச விடாமல் அவரை ஆக்கலாம் என்ற ஒரு சிந்தனையில் பரிசேய சதுசேய கூட்டம் இயேசுவை பின்தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இன்று இந்த நற்செய்தி பகுதியை மறையுரைக்காக இந்த நற்செய்தி பகுதியை தியானிக்கின்ற போதும் இந்த முதல் பகுதியை தவிர, அதாவது 22ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம், திருச்சட்ட அறிஞர் இயேசுவை சோதிக்கும் நோக்குடன் கேள்வி கேட்டார். இந்த ஒரு இறை வார்த்தையை வாசித்தவுடனே இதற்கு அடுத்த கட்டத்திற்கு என்னால் போக முடியவில்லை. சோதிக்கும் நோக்குடன் கேள்வி கேட்டார். என்னுடைய வாழ்வை, தனிப்பட்ட வாழ்வை நான் எடுத்துக்கொள்கின்ற போதும், நான் அலசி ஆராய்கின்ற போதும், சில வேளைகளிலும் நானும் நீங்களும் எல்லாம் முதல் கட்டத்திலே இருக்கின்ற மனிதர்களாக நாம் இருக்கின்றோம். பதில் சொல்வது நமக்கு பிடிக்காது, பதில் சொல்வதில் நமக்கு விருப்பமில்லை, மாறாக கேள்வி கேட்பதில் கூடுதலாக ஆர்வம் கொள்கின்றோம். கேள்வி கேட்பதிலேயே கூடுதலாக ஆர்வம் கொள்கின்ற மக்களாக நானும் நீங்களும் இருக்கின்றோம். சில நேரங்களில் இந்த உலகிலே நாம் கடவுளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், கடவுள் மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இப்படி பரிசேய சதுசேய கூட்டம் இயேசுவை சோதிக்கும் நோக்குடன் கேள்வி கேட்கின்றார்கள். மத்தேயு எழுதிய நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே அழகாக சொல்லப்பட்டிருக்கும். இயேசு திருமுழுக்கு பெற்று, இயேசு தூய ஆவியினால் நிறைய பெற்ற உடனே அலகை அவரை பாலை நிலத்திற்கு கூட்டி செல்கின்றது. எதற்காக கூட்டி செல்கின்றது? சோதிக்கும் நோக்குடன், இயேசுவை சோதிக்கும் நோக்குடன்
அவரை பாலை நிலத்திற்கு கூட்டி செல்கின்றது. ஒரு அழகான சிந்தனை மனதிற்கு வருகின்றது. தூய ஆவியால் நிறையப்பட்ட இறைமகன் இயேசுவே சோதனைக்கு ஆளாகின்றார், சோதனைக்கு உள்ளாகின்றார் என்றால் சாதாரண மனிதர்களாகிய நாம் எம்மாத்திரம்? இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இறை விசுவாசத்தில் நாம் ஒன்றித்திருக்கின்ற போது, நம் ஆளப்பட்டிருக்கின்ற போதும், சில வேளைகளில் துன்பங்கள் வருகின்ற போதும் நாம் எழுப்புகின்ற ஒரு கேள்வி, ஏன், எதற்கு எனக்கு இந்த சோதனை என்று அழகாக அந்த நற்செய்தி, அந்த இறைவார்த்தை பகுதி பதில் தருகின்றது. தூய ஆவியினால் நிறையப்பட்ட இறைமகன் இயேசுவை அலகைக்கு சோதனைக்கு உள்ளானார் என்றால் நாம் எவ்வாத்திரம்? அவர் உணவு வழியாக சோதிக்கப்படுகின்றார். உலகிலுள்ள அனைத்தையும் காண்பித்து, அனைத்து செல்வங்களையும் காண்பித்து, அதன் வழியாக அவரை சோதனைக்கு உள்ளாக்குகின்றான் அலகை. மூன்றாவதாக, ஆட்களை நீர் மேலிருந்து கீழே குதியும், உம்முடைய காவல் தூதர்கள் உம்மை கைகளில் தாங்கி கொள்வார்கள் என்று ஒரு அரசினுடைய ஒரு பிரதிபலிப்பை கொடுத்து அவரை சோதிக்கின்றான். அங்கு இயேசு சோதனைக்கு உள்ளாகவில்லை, அதையும் தாண்டி வருகின்றார். இறை மக்களாகிய, இறைவனுடைய மக்களாகிய, அவருடைய சாயலாக இருக்கின்ற நமக்கும் இறைவன் இன்று தருகின்ற அழைப்பும் இதுதான். இந்த இறைவார்த்தை பகுதியை தியானிக்கின்ற போது ஒரு கதை ஞாபகம் வருகிறது. ஒரு அழகான பாட்டிக்கு பேர் இல்லை, ஊர் இல்லை, சரியா? ஒரு அழகான பாட்டி என்ன செய்கிறாரு? தியான இல்லத்துக்கு வராரு. தியான இல்லத்துக்கு வந்து காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் தியானத்தில் இருக்கிறாரு. இறைவார்த்தையை கேட்குறாரு, நல்லா ஜபிக்கிறாரு எல்லாம். அப்போது தியானம் கொடுக்குற தந்தை என்ன சொல்கிறாரு? ஒரு இறைவார்த்தையை சொல்கிறாரு. கடுகளவு விசுவாசத்துடன் நீ இந்த மலையை பார்த்து பெயர்ந்து கடலில் விழு என்றாலும் அது அப்படியே நடக்கும் என்று தந்தை சொல்கிறார். அப்போ பாட்டிக்கு என்னது? ஒரே பவர், ஒரே சக்தி. கடுகளவு விசுவாசம் இருந்தாலும் இது நடக்கும்னு சொல்லி பாட்டி சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோட வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போய் வீட்டில் கதவுல இருந்து கதவை பூட்டி உள்ளே இருந்து ஜெபிக்கிறாங்க. ஜெபிக்கும்போது பாட்டிக்கு மனசில் வருது, இது ஃபாதர் சொன்னது நடக்குமா இல்லையான்னு பார்க்கணும். அப்படியே வெளியே ஜன்னல் வழி பார்க்கும்போது என்ன நிற்குது? ஒரு மலையில் தென்னை நிற்குது, தென்னை மரம். பாட்டி அப்போ ஜெபிக்கிறாங்க. ஒரு 8 மணி இருக்கும். பாட்டி ஜெபிக்கிறாங்க, நான் ஜெபிக்க போகிறேன், நாளை காலையில் பார்க்கும்போது அந்த தென்னை மரம் அங்கே இருக்கக்கூடாது, அது இங்கே இருந்து கடலிலோ எங்கேயாவது ஒரு இடத்த மாறி போன அந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு அப்படியே பாட்டி ஜபிக்கிறாங்க. 1 மணிக்கு ஒரு மணி நேரம் ஆகோஷமாக ஜபிக்கிறாங்க, பயங்கர வல்லமையோடு ஜபிக்கிறாங்க. கண்ணு திறந்து பார்க்கும்போது என்ன இருக்குது? தென்னை மரம் அப்படியே தான் இருக்குது. பாட்டி விடலை, மீண்டும் 1 மணி நேரம் வல்லமையோடு ஜபிக்கிறாங்க. 1 மணி நேரம் தாண்டி பார்க்குறாங்க, தென்னை அப்படி தான் இருக்குது. அப்படி என்னது? இரவு முழுவதுமாக ஜபிக்கின்றார். பாட்டி ஒரே வல்லமையோட ஆகோஷமாக தூயாவி பாட்டெல்லாம் பாடி ஜபிக்கிறான். காலையில் எழும்பி பார்க்கும்போதும் காலையில் என்ன செய்யுது? அந்த தென்னை மரம் அப்படியே நிற்குது. அப்போ பாட்டி சொல்லுது, எனக்கு அப்போவே தெரியும் இந்த மரம் அங்கே தான் நிற்கும், எங்கேயுமே போகாது என்று. இது ஒரு சாதாரண ஒரு கதையாக இருந்தாலும் ஒரு அழகிய செய்தியை தருகின்றது. பல வேளைகளிலும் நம்முடைய வாழ்வும் இப்படி தான் இருக்கின்றது. நாம் விசுவாசத்தோடு ஜபிக்கின்றோம், மகிழ்ச்சியோடு ஜபிக்கின்றோம், நம்பிக்கையோடு ஜபிக்கின்றோம், உபவாசத்தோடு ஜபிக்கின்றோம். இது ஜபிக்கின்ற போதிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த ஒரு இத்தகைய ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்படுகின்றோம். நமக்கு சைடில் ஒரு டவுட் இருக்கும் மைண்டில், இதெல்லாம் நடக்குமா? உள்ளதுதானா? நான் ஜபித்தா நடக்குமா? எனக்கு அதுக்குள்ள சக்தி இருக்குதா? எனக்கு அதுக்குள்ள நம்பிக்கை இருக்குதா? இப்படி பலவிதமான கேள்விகளோடு அவன் நம்பிக்கையில் இருந்து கொண்டு, நம்பிக்கை இல்லாத ஒரு நிலையில் இருந்து கொண்டு நாம் ஜபிக்கின்றோம். ஜபித்து தேவைப்படுகின்ற வேண்டுகின்ற காரியங்கள் நிறைவேறாமல் வருகின்ற போது நாம் யாரை குற்றம் சொல்கின்றோம்? கடவுளை குற்றம் சொல்கின்றோம், கேள்வி கேட்கின்ற ஒரு மனிதர்களாக இருக்கின்றோம். அதுபோல் தான் சில மனிதர்கள் சந்தோஷத்தோட ஃபாதர்கிட்ட வருவாங்க, வந்து சொல்லுவாங்க, என் வீட்டில் கடன் பிரச்சனை இருக்குது, அல்லது கணவர் குடிக்கிறாரு, பிள்ளைங்களால் சமாதானம் இல்லை, நிறைய பிரச்சனைகள் இருக்குது, உடல் நோயாக இருக்குது, ஏதாவது பண்ணுங்க ஃபாதர்னு சொல்லி. அப்போ ஃபாதர் என்ன பண்ண முடியும்? இப்போ பணம் இல்லாததுக்கு பணம் கொடுக்க முடியுமா? முடியாது தானே. குடி பிரச்சனைக்கு அவர் என்ன கூட சேர்ந்து குடிக்க முடியுமா? முடியாது. அப்போ ஃபாதர் என்ன பதில் சொல்லுவார்? நான் ஜபிக்கிறேன்னு சொல்லி. இந்த பதில் கேட்கும்போது ஒரு சில ஆட்களுக்கு என்ன தெரியுமா? மூஞ்சியெல்லாம் முகையெல்லாம் என்ன செய்யும்? சுருங்கி போகும்.
ஃபாதர் ஜெபிக்கிறேன்னு சொல்லும்போது, நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன்னு சொல்லும்போது, சரி பார்க்கலாம், அந்த ஒரு மைண்ட் செட்டோட, அந்த ஒரு மனநிலையோட மக்கள் திரும்பி செல்கின்றார்கள். ஜெபிக்க வேண்டும், அருளை பெற வேண்டும் என்ற நிலையில் வருகின்றார்கள். ஆனால் உண்மையிலேயே இறை விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இறைவனை நெருங்குகின்றார்களா என்று கேட்டால் அது சந்தேகமாக தான் இருக்கும். அதே போல் தான் இன்று அழகாக தந்தை அவர்கள் கூறினார்கள், சில வேளைகளில் நம்முடைய பலவீனம் காரணமாக நாம வருத்தி கொள்கின்ற காரணங்களுக்கும் துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் யாரை குற்றம் சொல்கிறோம்? கடவுளை குற்றம் சொல்கின்ற, குறை கூறுகின்ற மக்களாக நாம் இருக்கின்றோம். தந்தை அவர்கள் அழகாக சொன்னாங்க, பேரண்ட்ஸ் பிள்ளைக்கு பைக் எடுத்து கொடுக்கதும் பிள்ளைக்கு என்ன நடக்குது, அடுத்து யாரை குற்றம் சொல்கிறாங்க? மாதாவை குற்றம் சொல்கிறாங்க. கடவுளை குற்றம் சொல்கின்ற நபர்களாக, குடும்பங்களாக, மக்களாக நாம் மாறுகின்றோம் என்று. அது நம்முடைய ஒரு மனதில் என்பது, நான் நினைத்த காரியம் நடக்கணும், நான் நினைச்சு ஆசைப்பட்ட காரியம் நடக்கணும், எனக்கு தேவையான காரியம் நடக்கணும், அது இப்போவே நடக்கணும், நான் நினச்ச உடனே நடக்கணும். இப்படிப்பட்ட மனநிலைகள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு இடத்திற்கு நாம் போகின்றோம், 1 மினிட் பஸ்ஸு லேட்டானா யார் குற்றக்காரு? 1 மினிட்டு பஸ்ஸு லேட்டாக வந்தேன்னா கடவுள் குற்றக்காரு. நடக்கும்போது காலில் ஒரு கல் பட்டுனா யார் குற்றக்காரு? கடவுள் குற்றக்காரு. போய் கொண்டிருக்கும்போது நாயோ பூனையோ குறுக்க வந்துன்னா யார் குற்றக்காரு? கடவுள் குற்றக்காரு. நான் இல்லை, கடவுள் குற்றக்கார ஆகுறாரு. அதுபோல் லோன் அடைக்க காசு தேவைப்படுது, காசு கிடைக்கலன்னா யார் குற்றக்காரு? கடவுள் குற்றக்காரு. இப்படி அப்போ நம்ம என்ன நினைப்போம்? நான் அருளாலயத்திற்கு வரேன், நான் வீட்டில் ஜபிக்கிறேன், மாலை ஜபிக்கிறேன், கோயிலுக்கு போகிறேன், நற்கருணை எடுக்கிறேன், இருப்பினும் கடவுள் என்னை சோதிக்கிறாரே, கடவுள் என்னை சோதிக்கிறாரே என்று இப்படி நாம நம்முடைய தேவைகளுக்கு நாம் நினைத்த காரியம், ஆசைப்படுகின்ற காரியம் உடனே நடக்கவில்லை என்றால் கடவுளை குறை கூறுகின்ற, குற்றம் சொல்லுகின்ற மக்களாக நாம் மாறுகின்றோம். அதேபோல் தான் இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையிலும் கூட, இஸ்ரேல் மக்கள் 40 ஆண்டுகள் அவர்களை பாலை நிலத்தில் வழிநடத்தி செல்கின்றார். பாலும் தேனும் ஆரோக்கியமான உணவும் எல்லாம் கொடுத்து எந்த ஒரு ஆபத்துமின்றி குற்றம் குறையின்றி அவர்களை நடத்தி வருகின்ற போதும் அதற்கிடையிலும் அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? குறை சொல்லுகின்ற மக்களாக அவர்கள் மாறுகின்றார்கள். கடவுளை பழித்து பேசுகின்ற மக்களாக அவர்கள் மாறுகின்றார்கள். இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இப்படிதான் நம்முடைய பலவீனம் காரணமாக நம்முடைய தனிப்பட்ட தேவைகளும் நம்முடைய தனிப்பட்ட ஆசைகளும் விருப்பங்களும் நிறைவேறாமல் வருகின்ற போது நாம் கடவுளுக்கு எதிராக கேள்வி கேட்கின்ற மக்களாக, நாம் கடவுளாக மாறுகின்ற நிலைக்கு நாம் தள்ளப்படுகின்றோம். இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இந்த தெய்வீக திருப்பலியிலே நாம் பங்கெடுக்கின்ற போதும் காலையிலிருந்து இந்நேரம் வரையிலும் இறை ஆசிரை நீங்கள் பெற்று கொண்டிருக்கின்றீர்கள். இன்றிலிருந்து நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற பலவீனங்களுக்கும் குறைகளுக்கும் கடவுளை குறை கூறுகின்ற மக்களாக நாம் மாறாமல், கடவுளை சில நேரங்களில் துன்பங்களின் வழியாக கடவுள் நம்மை அழைத்து செல்வார். நமக்கு ஒரு வேளை பிடிக்காமல் இருக்கலாம். எப்படி கடவுள் நம்மை துன்பங்களின் வழியாக எப்படி நம்மளை நடத்தி சொல்லலாம், எப்படி அவர் எனக்கு துன்பத்தை தரலாம் என்று திருச்சபையிலே சீடர்களுடைய வாழ்க்கையை பார்த்தாலும் தெரியும், புனிதர்களுடைய வாழ்க்கையை பார்த்தால் தெரியும். அதுபோல் தான் பழைய ஏற்பாட்டில் யோபுவினுடைய வாழ்க்கையை பார்த்தால் தெரியும். இவர்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் ஏராளமான நேரங்களில் இறை விசுவாசம் இழந்து போகின்ற அளவிற்கு நிகழ்வுகள் அவருடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்றன. இருப்பினும் அதை தாண்டி அவர்கள் வருகின்றார்கள். கடவுள் இல்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கு, அடித்து கூறுகின்ற அளவிற்கு அனுபவங்கள் வருகின்ற போதும் அவர்கள் அதையும் தாண்டி கடவுளை தேடி வருகின்றார்கள். கடவுளை தேடி வருகின்ற ஒரு பயணமே ஆசீர்வாதத்தின் ஒரு பயணமாக இருக்கின்றது. பாசமிக்கவர்களே, நம்முடைய வாழ்விலும் அனுதினமும் குற்றம் குறைகள் கூறாமல் இறைவனுக்கு எதிராக, இறை விசுவாசத்திற்கு எதிராக கேள்விகள் கேட்கின்ற மக்களாக நாம் மாறாமல், துன்பங்களின் வழியாக வேதனைகளின் வழியாக வாடி தளறுகின்ற போதும் அது நம்முடைய தனிப்பட்ட வேதனை அல்ல, வலி அல்ல, இறைவன் நம்மை வழிநடத்துகிறார், அவருடைய அருள் கரத்தால் நாம் நடத்தப்படுகின்றோம் என்ற சிந்தனையோடு இத்தெய்வீக திருப்பலியிலே பங்கெடுப்போம். அதற்கான அருள் வேண்டி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.